Give me a sign, a sign. நைட்லேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது. நாய்க்கு குடிக்கலன்னு தலைவலி வந்துருச்சு போல். என்னடா எங்களுக்கு தெரியாமல் பிளாக்ல சரக்கு வாங்கிடுச்சியா என்ன? இருந்தாலும் இருக்குண்டா, இவனை நம்ப முடியாது. டேய், சரக்கு கிறுக்குன்னு வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளோதான்டா. சரக்குனால தான் வாழ்க்கையே போச்சு. இனி சரக்குன்ற வார்த்தை எவனும் பேசாதீங்க. ஓ, இவர் இங்கே தான் இருக்காரா? ஆனால் ஒரு ஐஸ்கிரீம். மச்சானுக்கு வேலை கிடச்சிச்சு, அதான் ட்ரீட் வைக்கிறான். எது? சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து போய் ட்ரீட்டா? அண்ணா டீன்னு வரல. அண்ணா நீங்கள் 90 கிட்ஸ் தானே? ஆமாண்டா, ஏன் கேட்குற? இல்லை, ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக உங்களே பார்த்துருக்கா, அது கூட தெரியாத ஆளாக இருக்கீங்களே. என்னது, ஒரு பொண்ணு என்ன பார்க்குதா? எங்கடா? ஹாய். ஹாய். 2020 கிட்ஸு கூட கல்யாணம் போல். கருமாந்திரம் பிடிச்சின்னு கடைசி வரைக்கும். உன் மைண்ட் வயசை நான் கேட்ச் பண்ணிட்டேன். உங்கள் பேர் ராஜேஷ் தானே? ஆமாம். அலைன்ஸ் தானே பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் மொபைலில் உள்ள கால்ஸ் ரெக்கார்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மொபைல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? எங்கள் அப்பா கிட்ட மொபைல் கேட்டேன். யாரோ 4 குடிகார பசங்க குடிக்க காசு இல்லைன்னு 40,000 செல்ல 400 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டாங்க. ஐயோ, காட்டுவாசி மாவை போட்டு விட்டாலே. அந்த குடிகார பசங்க இவனுங்க தானா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ம், பேசலாமே. இதையாவது செட் பண்ணி தொலை. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இப்படி திடீர்னு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, அதனால தான் யோசிக்கிறேன். உங்களை எப்போ ஃபோனில் பார்த்தனோ அப்போவே உங்களை பிடிச்சிருச்சு. நான் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஃபோனை வச்சே நீங்கள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோனை வச்சு எப்படி நல்லவன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஃபோனில் உள்ள மெசேஜ், ஃபோட்டோஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாமே ஜென்யூனாக இருந்துச்சு. இதை வச்சே ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என் சொந்தமாக வீடு இல்லை, நிரந்தரமான வேலையும் இல்லை. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் அன்பு இருந்தால் போதும், நான் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் மாமா ஓகே ஆயிடுச்சு போல. நீ எப்படா வந்த? அவனை விட்றா, இவ்வளோ நாள் இதுக்காக காத்துண்டா போடா. கனவு காணாத, போ போ, சந்தோஷமா இரு. எங்களால் உன் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னா? இப்போ பார்த்தியா, எங்களால் உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எங்கள் கூட இருக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அவர்ரா, போ போ, சந்தோஷமா இரு. என்னப்பா தம்பி, உங்கள் ஆளுக்கு பொண்ணு செட் ஆகிடுச்சு போல். உங்களுக்கு பொண்ணு வேணா சொல்லுப்பா, செட் பண்ணிடுவோம். உன்னைத்தாண்டா ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். ஏன்பா? யோ, சரக்கு முதல்ல இருந்த காசை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டேன், புரோக்கர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். அப்படி எவ்வளோ காசு தான் ஏன் வாங்கினேன்? அது என் பீஸுப்பா. பீஸுன்னு மொத்த பீஸையும் பிடிக்கடா. இருடா, மொத்தமாக உன் பீஸை பிடுங்குறோம். தம்பி 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 தம்பி, இருடா இருடா, டேய் அடி. ஆமாம், இவ்வளோ நாளாக பொண்ணு தேடுனீங்களே, ஒரு பொண்ணுக்கு